குருசாமி இல்லை என்றால் இருமுடி கட்டியது, அந்த குருவருளும் இல்லை என்றால் நல்லொருள் கிட்டாது. குருசாமி இல்லை என்றால் இருமுடி கட்டியது, அந்த குருவருளும் இல்லை என்றால் நல்லொருள் கிட்டாது. சபரிமலை செல்வதற்கு குருவே வழிகாட்டி, அந்த சபரிநாதன் அருள் வரவே இருமுடிதனை கட்டி அழைத்து செல்வார் ஐயப்பனின் கதையை தினம் சொல்லி, பெரும் பாதை எங்கும் நடக்கும் போது சரணங்கள் சொல்லி, சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம், வில்லாளி வீரனே சரணம் சரணம், வீரமணி கண்டா சரணம் சரணம். குருசாமி இல்லை என்றால் இருமுடி கட்டியது, அந்த குருவருளும் இல்லை என்றால் நல்லொருள் கிட்டாது. கார்த்திகையில் மாலை போட்டு 60 நாள் விரதம் இருப்பார் அவர், 18 ஆண்டுகளாய் இருமுடியை சுமப்பார். கன்னிசாமி கரம் பிடித்து கூட்டித்தானே வருவார், அவர் நடக்கும் பாதையிலே நடந்து வர சொல்வார். எரிமேலி பேட்டை துள்ளி வாவரையும் பணிய சொல்வார், அந்த ஐயப்பனை அடைவதற்கு அருள் வழியை அருள்வார். காடும் மேடும் ஏறும் போது சரணம் சொல்லி கொடுப்பார், காட்டு வழி பாதை எங்கும் ஐயன் பேரே உரைப்பார். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்பார், கன்னிசாமி கஷ்டம் போக்க ஐயனையே அழைப்பார். சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம், சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம், சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம், சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம். குருசாமி இல்லை என்றால் இருமுடி கட்டியது, அந்த குருவருளும் இல்லை என்றால் நல்லொருள் கிட்டாது. கன்னி பூஜை செய்து வைத்து ஐயனின் அருளாயிருப்பார், அந்த சபரிமலை சாஸ்தாவின் மகிமையை சொல்லி வியப்பார். 18ஆம் படி கருப்பே ஐயனுக்கு காவல் என்பார், படி தேங்காய் உடைத்த பின்னே 18ஆம் படி ஏற சொல்வார். குருசாமி திருவாக்கு நெய் போல மணக்கும், அவர் கொண்ட அனுபவத்தால் மலை பயணம் சீரக்கும். சந்நிதானம் வந்த பின்னே சந்தோஷம் கொள்வார், சபரிநாதன் அருள் கிடைக்க மனமுருகி வேண்டுவார். 18ஆம் படியேறி ஐயன் முகம் காட்டுவார், நெய் அபிஷேகம் காணச் செய்து பெரும் மகிழ்ச்சி அடைவார். சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம், சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம், சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம், சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம். குருசாமி இல்லை என்றால் இருமுடி கட்டியது, அந்த குருவருளும் இல்லை என்றால் நல்லொருள் கிட்டாது. குருசாமி இல்லை என்றால் இருமுடி கட்டியது, அந்த குருவருளும் இல்லை என்றால் நல்லொருள் கிட்டாது. சபரிமலை செல்வதற்கு குருவே வழிகாட்டி, அந்த சபரிநாதன் அருள் வரவே இருமுடிதனை கட்டி அழைத்து செல்வார் ஐயப்பனின் கதையை தினம் சொல்லி, பெரும் பாதை எங்கும் நடக்கும் போது சரணங்கள் சொல்லி,
சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் வில்லாளி வீரனே சரணம் சரணம் வீரமணி கண்டா சரணம் சரணம் குருசாமி இல்லை என்றால் இருமுடி கட்டியது அந்த குருவருளும் இல்லை என்றால் நல்லொரு கிட்டார்